சர்ப்ரைஸ் பண்றதுன்றது வேற. ஆனா இங்க அவன் என்ன சொன்னாலும் பூமா ஓகே சொல்லணும். இன்ஃபேக்ட் நோ சொல்றதுக்கு தைரியம் கூட இல்லாம பயம்படுத்தி வச்சிருக்கான். இங்க அவனோட வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னு ஷூ சாக்ஸ் எல்லாம் கலட்டி ஹாலுக்குள்ளேயே தூக்கி போட்டுறான். அதை அவங்க அம்மா எடுத்து வைக்கும்போது பூமா தாங்க ஆண்டி நான் எடுக்கிறேன்னா அந்த பையன் பூமா அதுக்குள்ள அவனுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சா, விடு விடு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணு, இப்ப அம்மாவே பண்ணிப்பாங்க, வா வந்து உக்காருன்றான். அதை கேக்குற பூமாவும் ஒரு வார்த்தையும் பேசல, அவங்க அம்மாவும் ஒரு வார்த்தையும் பேசல. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு பிடிச்ச கேசரி பண்றீங்களான்னா அவங்க ஒரு வார்த்தையும் சொல்லாம ஸ்பீடா கிச்சனுக்கு ஓடிடுறாங்க. உடனே இவன் பூமாவை வா என்னோட ரூம் காட்டுறேன்ட்டு கூட்டிட்டு வந்தா, என்னடா அவங்க அம்மா வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலன்னா, அப்பா இறந்ததுல இருந்து அவங்க அப்படிதான் பூமா. அப்பா இருக்கும்போதே அவங்க பெருசா எதுவும் பேச மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா கூட அவள் தான் அப்பாவோட பெல்ட் கிழிஞ்சிடும். அவங்க அப்படிதான் பூமா. சரி விடு, இப்போதைக்கே நான் தான் அவங்களோட உலகம், என்னோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம், அதனால நம்மளோட மேரேஜுக்கெல்லாம் நோ சொல்ல மாட்டாங்கன்றான். கட் பண்ணா இங்க அவங்க கிச்சன்ல பைத்தியம் மாதிரி தனக்கு தானே பேசிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்கிற பூமாக்கு ஒண்ணுமே புரியல. ஒருத்தவங்களை பேச விடாம இவ்வளவு நாட்கள் பயம்படுத்தி வச்சிருக்காங்க. முதல்ல இவனோட அப்பா, இப்ப இவன் அப்படின்னு பூமா அவங்கள அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அம்மா நீ சமைச்சிட்டு இரு, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பார்த்துட்டு வரேன், பூமா நீயும் அம்மா கூட பேசிட்டு இருன்ட்டு போயிடுறான். பூமாவும் சரி அவன் போயிட்ட பிறகாது இவங்க பேசுவாங்கன்னு நினைச்சா அப்ப கூட இவங்க பேசாம அவங்களோட ஒரு பழைய ஆல்பம் எடுத்து காட்டுறாங்க. அந்த போட்டோஸ்ல எல்லாம் அவங்க ரொம்ப ஹாப்பியா ஜாலியா சிரிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பாக்குற பூமா ஆன்டி இப்ப ஏன் ஆன்டி அந்த மாதிரி சிரிக்க மாட்டேறீங்கன்னு கேட்டா அதுக்கும் அவங்க ஒரு பதில் கூட சொல்லலையே. அப்ப பூமா எதிரில் இருக்கிற ஒரு கண்ணாடியில அவங்களையே பாக்குறாங்க. துர்கா சொன்னது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பூமாக்கு புரிய வருது, இவனை கட்டிக்கிட்டா நாமளும் கடைசியில இவங்கள மாதிரி தான் இருப்போம்ட்டு. துர்கா சொன்ன மாதிரி இவன் கூட இப்படி ஒரு ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. சரி துர்கா இவங்களுக்கு இதை சொன்ன மாதிரி அவங்க அம்மாக்கு சொல்ல யாருமே இல்லைன்ட்டு இங்க பூமா அவனோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா அவங்களோ என்னோட வாழ்க்கை அவள் தான் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்றாங்க. அப்புறமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு பூமா டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுல சாப்பிட வேணாம், வெளியே போற வழியிலே எங்கேயா சாப்பிட்டுக்கலாம்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் பூமா ஏதோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா சொல்ல மாட்டேன்றிய என்னன்னு கேட்டா நானே சொல்றேன், என்ன உடனே இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது இல்ல உனக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ சீக்கிரமா பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நீ சரியான லக்கி பூமா. ஏன் சொல்ல, என்ன ஸ்கூல்ல நான் யூஜி படிச்ச காலேஜ்ல எல்லாம் என்ன ட்ரை பண்ணாத பொண்ணுங்களே கிடையாது, ஆனா நான் எவளுக்கும் அடியிலையே, அதான் உன்னை லக்கின்ற, நிஜமாலே நீ சரியான லக்கி கேர்ள்ரி அப்படின்னு அவனே சொல்லி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். பூமாக்கோ இதெல்லாம் கேட்டு அஜ்ஜோ துர்கா சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய டிராப்புக்குள்ள மாட்டி இருக்கும், வேற ஒரு கேரக்டர் சொல்லிதான் இது புரியணுமா, உனக்கு எங்க போச்சு அறிவு பூமான்ட்டு. ஹாஸ்டல்ல அவங்க ரூமுக்கு வந்துட்டோம்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்டு தான் மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுத்தா விக்கி உள்ள வந்து என்னாச்சு பேபி மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே, ஹே நான் இனிமே அவளை பாத்துக்கிறேன் நீ கிளம்பிடுன்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டை அனுப்பிச்சிட்டு உனக்கு மாத்திரையெல்லாம் தேவையில்லை பேபி என்னோட முத்தம் சரி செஞ்சிடும் அவங்க கண்ணத்துல கிஸ் பண்றான். இப்ப தூங்கி எழுந்துரு பூமா, உடம்பு சரியாயிடும், இன்னைக்கு கிளாஸ் போகாத, நான் கிளாஸ் முடிச்சு வந்துட்டோன்னு என்னோட ரூமுக்கு வாங்கிட்டு போயிடுறான். அடுத்து என்னாச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.